எல்லோருக்கும் வணக்கம். வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம உடம்பு இயங்குறதுக்கு நம்ம உடம்புல பல ராஜ உறுப்புகள் இருக்கு. அதில் ஒன்று தான் இதயம். இந்த இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதனால் நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுறோம். ஏன் இதய துடிப்பு நின்றுச்சா நம்ம வாழ்க்கை துடிப்பே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட இந்த இதயத்தை நம்ம போற்றி பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? அதில் நமக்கு நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்குது. ஸோ இந்த குழப்பம் சந்தேகத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சிவகணேஷ் சார். ஹலோ சார். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். வெல்கம் டு அவர் ஷோ. டாக்டர், இப்போ நம்ம உடம்புலேயே ஒரு முக்கியமான உறுப்புனா அது ஹார்ட் தான். பட் இந்த ஹார்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஒன்று தான். வேறு என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஹார்ட்டில்? இது நம்ம ஹார்ட்டுன்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஒரு மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, அதுக்கு இருக்கிற எலக்ட்ரிக்கல் சப்ளை, அதாவது ஒரு ஒயரிங். நம்ம நார்மலாக ஒரு சர்க்கியூட்டில் ஹார்ட் ஜெனரேட் ஆகிறதுக்கு, ஹார்ட் பீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பார்க் வேணும். அந்த ஸ்பார்க்கு கண்டக்ட் ஆகிற ஒயரிங். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை. இந்த பிளட் வெசலில் ஏதாவது பிளாக் இருந்தாலும் அது ஹார்ட் ப்ராப்ளம் தான். இந்த கரண்ட் சப்ளை இனிஷியலாக சொன்ன அந்த ஒயரிங்கில் ஏதாவது இருந்தாலும் அது ஹார்ட் ப்ராப்ளம் தான். இதை தாண்டி இப்போ இந்த ஹார்ட் மசிலில் ப்ராப்ளம் இருந்தாலும் அதோட சுருங்கி விரிகிற தன்மை கம்மியாக இருந்துச்சுனாலும் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த மூணுமே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் தான். இது எந்த மாதிரியான நோயெலாம் இருக்குன்னு சொல்லலாம் ஹார்ட்டில் வராது? அது இப்போ நான் சொன்ன இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிறேன் கார்டியாக் அரெஸ்ட். சும்மா இந்த நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்பான்டேனியஸ் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு யங் இண்டிவிஜுவலாக இருப்பாங்க, திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் தே ஃபால் அன்கான்ஷியஸ். அதெல்லாம் பல நேரம் ஹார்ட் அட்டாக்காக இருக்காது. ஹார்ட் அட்டாக்குன்னு நம்ம ஜென்ரலாக மீன் பண்ணுறது ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையில் டோட்டலாக பிளட்டு போகிறதே பிளாக் ஆகிடுறது தான். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது அந்த ரிதம், நார்மலான ரிதமுன்னு சைனஸ் ரிதம்னு சொல்கிறது. ஹார்ட்டில் இருக்கிற சேம்பர்ஸில் மேலேருந்து கீழே அந்த கரண்ட் சப்ளை போய் ஃபஸ்ட்டு மேலே சுருங்கி அதுக்கப்புறம் அதோட கண்டினியூவேஷனில் ஹார்ட்டோட கீழே இருக்கிற சேம்பரும் சுருங்கி விரிகிறது தான். இந்த கார்டியாக் அரெஸ்ட்டில் வேறு எதாவது அப்நார்மல் ரிதம்ஸ், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இன்னும் பல அப்நார்மல் ரிதம்ஸ் இருக்குது. நம்ம அடுத்ததாக நம்ம சொல்கிற நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு ஜென்ரலாக சொல்கிறத பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளையில் இருக்கிற பிளாக். இந்த பிளட் சப்ளை அப்ரப்டாக 100% ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னா, நார்மலாக 3 முக்கியமான வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஹார்ட்டில். இதில் ஏதாவது ஒன்றுத்தில் 100% டோட்டலாக பிளட் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம சொல்கிற நார்மலாக ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிற ஈவெண்ட்ஸை தான். நெஞ்சு வலி, படபடப்பு, ரொம்ப வேர்த்து போகிறது, மூச்சு வாங்குறது. அது மாதிரி நெஞ்சு வலின்னு பார்த்தோம்னா எனிவேர் இட் கேன் ஹேப்பன். இங்கே தாடையிலேருந்து ஆரம்பித்து கழுத்து, தொண்டையிலேருந்து தொப்புள் வரைக்கும் எங்கே வேணுமோ அந்த பெயின் இருக்கலாம், 2 பக்கமும் இருக்கலாம். நாட் நெசசரிலி எல்லா நேரமும் இடது பக்க தோள்பட்டையில் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. மூணாவதாக சொன்ன அந்த மசில் ப்ராப்ளம்ஸ், இந்த மசில் சுருங்கி விரிகிற தன்மை எப்பயாவது குறைஞ்சிருந்துச்சுன்னா கார்டியோ மயோபதிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை சில நேரம் இந்த பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாக போகிறதுனால இந்த மசிலோட ஆக்டிவிட்டி ஓவராலாக குறைஞ்சி அதோட சுருங்கி விரிகிற தன்மை கம்மியாச்சுன்னா அதுவும் ஹார்ட் இஷ்யூ தான். ஃபைனலாக ஹார்ட் வால்வ்ஸில் இருக்கிற ப்ராப்ளம், நான் சொன்ன இந்த மேலே இருக்கிற சேம்பர் கீழே இருக்கிற சேம்பருக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுற வால்வ்ஸ், இது ரொம்ப சுருங்கி இருந்தாலோ இல்லை ரொம்ப விரிவடைஞ்சு கீழேருந்து பேக் லீக் வந்துகிட்டு இருந்துச்சுனால வால்வு ஒரு பக்கம் மட்டும் அனுப்பணும், அப்படி இல்லாமல் கீழேருந்து மேலேயும் அது ரிவர்ஸில் வந்துகிட்டு இருந்துச்சுனாலும் இதெல்லாம் வால்வ் இஷ்யூஸ். ஸோ இது எல்லாமே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் தான். இப்போ நிறைய பேர் ஒபிசிட்டினால கஷ்டப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒபிசிட்டினால ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒபிசிட்டினா என்ன? அதுக்கும் ஹார்ட்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? அதாவது ஒரு காலத்தில் உணவு பற்றாக்குறை இருந்த காலத்தில் எல்லாம் நார்மலாக ரொம்ப இருக்கிறது நம்ம அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகை, வளர்ச்சி குறைபாடு, ஒரு ஹைட் இல்லாமல் வெயிட் இல்லாமல் இப்படி தான் நார்மலாக ஸ்கூலில் பார்க்குறவங்க பெரியவங்க யாருமே ஒரு சர்டன் வெயிட்டை கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமாக காலேஜ் கோயர்ஸ்லேருந்து இப்போ ஈஸியாக பார்க்கக்கூடிய 3 வெயிட் எல்லாம் முன்னாடிலாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. 100 கிராஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு நார்மலான விஷயம் கூட ஆயிடுச்சு. ஸோ ஒபிசிட்டியில் என்ன ஆகுது, நான் நார்மலாக இந்த ஒபிசிட்டிங்கிறத எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஒருத்தரோட வெயிட்டுக்கும் அவரோட ஹைட்டுக்கும் இருக்கிற ஒரு ரேஷியோ. இது ஒரு ஃபார்முலா வச்சு இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணுறப்ப யூஸ்வலாக ஒரு 25 எல்லாம் கிராஸ் பண்ணுச்சுன்னா அந்த ரேஷியோ ஓவர் வெயிட், 30 எல்லாம் கிராஸ் பண்ணது அந்த ரேஷியோனா வி கால் இட் அஸ் ஒபிசிட்டி, 35 மேலே போச்சுன்னா மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்கிறது. இந்த ஒபிசிட்டியில் என்ன ஆகும், நிறைய அடிஷ்னல் கொழுப்பு நம்ம தோலுக்கு கீழே படிய ஆரம்பிக்கும். அது ஒன்று நம்ம இன்டேக் சாப்பாடு எடுக்கிறது ஒருத்தருக்கு தேவையான அளவை விட ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை அந்த சாப்பாடை எரித்து நம்ம டெய்லி யூசேஜுக்கு கலோரியாக மாற்றுறது நம்ம போதுமான அளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணாததுனாலும் ஓரளவு சாப்பிட்டா அதுக்கான வேலை செய்யணும். அவ்வளோ வேலை நம்மளுக்கு இல்லைன்னா சாப்பாடை கம்மியாக சாப்பிடணும். நம்மளுக்கு சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற கலோரியை விட நம்ம வேலை செஞ்சு அந்த கலோரியை கரைக்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற கலோரி எல்லாமே கொழுப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு கீழே படிய ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னுக்கு கீழேன்னு இல்லை, எல்லா ஆர்கன்ஸை சுற்றியுமே படியலாம். இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸில் ஆக்சுவலாக எபிகார்டியல் பேட் ஆஃப் ஃபேட் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே மட்டும் இல்லை ஹார்ட்டை சுற்றியும் எவ்வளோ கொழுப்பு படிஞ்சிருக்குதுங்கிறத கேல்குலேட் பண்ண முடியும். அதுவுமே ஹார்ட் அட்டாக்குக்கு உண்டான
ரிஸ்க்கை கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் அகைன் இந்த ஃபேட்டுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ இந்த ஒபிசிட்டி, இந்த கொழுப்பு படிமானம் இருக்கிறது, இந்த எக்ஸஸாக இருக்கிற கொழுப்பு ஒன்று இந்த மாதிரி பாடியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படியலாம். ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸாக பிளட்டில் சர்க்குலேஷனில் இருக்கலாம். இது என்ன பண்ணும், இரத்த குழாயோட உள்பக்கம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கொழுப்பு போய் படிஞ்சிடும். அதுலேயும் முக்கியமாக எல்டிஎல்னு சொல்கிற நம்ம பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்னு சொல்கிறது. இது இல்லாமல் ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்னு இருக்கிறது, அது பேர் குட் கொலஸ்ட்ரால். இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஹார்ட்டோட பிளட் வெசலில் உள்பக்கம் போய் படிக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பம்ப் மாதிரி வந்துடும். நார்மலாக வர்ற பிளட்டு ஈஸியாக அதை கிராஸ் பண்ணி வர முடியாது. இந்த ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணி வர்றப்ப இந்த இடத்த டேமேஜ் பண்ணி, இது உள்ள ஆல்ரெடி இது கொழுப்பு மட்டும் இருக்காது, இன்னும் மற்ற பார்ட்டிகிள்ஸ் பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு உண்டான பிளேட்லெட்டு ஃபைப்ரின்னு சொல்கிறது எல்லாம் அந்த இடத்துல சேர்ந்து ஒரு ரணமாக இருக்கும். எப்பயாவது இது பேர் வல்னரபிள் பிளாக்குங்கிறது. இது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் அவங்க திடீர்னு அன்அக்கஸ்டம்டு வேலை ஏதாவது ஹெவியாக செய்கிறப்பையோ, இல்லை நம்ம படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்குறப்பையோ, அந்த நேரத்தில் ஒரு ஹார்மோனல் ஸ்பைக் இருந்துச்சுன்னா இந்த பிளாக் இந்த ஸ்மூத்தாக இருக்கிறது எரோட் ஆகிடும், ரப்சர் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிடலாம். அதாவது ஒபிசிட்டி மூலமாக கிடைக்கிற கொழுப்பு எந்த அளவு போய் பிளட் வெசலை பாதிக்குது. இது இல்லாமல் நார்மலாகவே கனமாக இருக்கிறவங்களுக்கு ராத்திரியில் கொரட்டை வரும். இட் இஸ் கால்ட் OSA, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறது. கொரட்டை விடுறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹார்ட்டுக்குமே அது பெரிய பிரச்சனை தான். இந்த OSA என்ன பண்ணும், இந்த கொரட்டை வர்றப்ப நார்மலாக நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்ன் இருக்காது. அந்த நேரத்தில் நம்மளால் ப்ராப்பராக ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்க முடியாது. அந்த ஆக்சிஜன் மூளையை அந்தளவு ஈஸியாக ரீச் ஆகாது. இது நிறைய அங்கேருந்து வர்ற சிக்னல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம், இந்த சிக்னல் எல்லாம் பாதித்து ஒரு டீப் ஸ்லீப்பே நம்மளுக்கு இருக்காது. ஒரு ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கப்பட்டுச்சுனாலே அதுவே ஹார்ட்டுக்கு ப்ராப்ளமாக தான் அமையும். இதே ப்ராப்ளம் தான் நம்ம கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப கம்மியான நேரம் தூங்குறவங்க எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தான். அகெயின் குண்டாக இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு அந்த கொரட்டைனாலேயே ஸ்லீப் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறதுனாலேயே அதுவும் ஹார்ட் ஹெல்த்தை பாதிக்கும். டாக்டர், இப்போ ஒபிசிட்டி மாதிரி இன்னொரு வேர்டு, இந்த இன்ஃப்ளமேட்ரி, எனக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர்? இன்ஃப்ளமேஷன் ஜென்ரலாக அதுக்கு லிட்ரலாக மீனிங்னு பார்த்தோம்னா ஒரு ரணமாக இருத்தல், இல்லை வீங்கி போகிறது. சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம், காலர், ரூபர், டோலர், பேலர்னு. அதாவது ஒரு இடம் செவந்து போயிருந்தாலோ, ஒரு இடம் சூடாக இருந்தாலோ, ஒரு இடம் கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருந்தாலோ, இதிலெல்லாம் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ மெயினாக இந்த ஃபேட் ரிலேட்டட், ஹார்ட் ரிலேட்டடில் நம்ம இன்ஃப்ளமேஷன் எதாவது சொல்கிறோம்னா, நம்ம முதல்ல நம்ம ஒபிசிட்டியில் பேசிகிட்டு இருந்த மாதிரி நம்ம இந்த கொழுப்பு படிமானம்லாம் பேசிகிட்டு இருந்தால, ஃபேட் இட் செல்ஃப், அந்த கொழுப்பே இட் இஸ் கால் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி, அதாவது இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். நம்ம முதல்ல பேசிகிட்டு இருந்த இந்த ரத்த குழாய் உள்ள அந்த கொழுப்பெல்லாம் படியுதுன்னு சொல்கிறது எல்லாமே இன்ஃப்ளமேஷன் நடக்கிறப்ப நடக்கும். இன்ஃப்ளமேட்ரி சைட்டோகைன்ஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்குது. நம்ம சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிக்னல்ஸு, சில ஹார்மோன், சில கெமிக்கல்ஸ், இதெல்லாம் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி. இது என்ன பண்ணும், அந்த ரத்த குழாய் உள்பக்கத்தை ஒரு ரணமாகவே வச்சுருக்கும். அது ஃபுல்லாக ஹீலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹீல்டு. இன்ஃப்ளமேஷனுங்கிறது ஆன்கோயிங். இப்போ ஜுரம்னு நம்ம சொல்கிறது ஒரு இன்ஃப்ளமேஷன். அந்த நேரத்தில் எதுவுமே ஸ்டேபிளாக இருக்காது, டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் ஆகும், அவங்களுக்கு உடம்பு வலி வந்து போகும். ஸோ இதே மாதிரி தன்மை உடம்புல ரத்த குழாய்கள் உள்ளேயும் இருக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் சொல்கிறது. அந்த இடத்துக்கு பிளட் சப்ளை கம்மியாக போகிறதுக்கோ, அந்த இடத்துல இன்னும் கொழுப்பு படிமானம் ஆகிறதுக்கோ, படிஞ்சிருக்கிற கொழுப்பு ரப்சர் ஆகிறதுக்கோ, ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கோ, ஈவன் கேன்சருக்கு எல்லாமே ரீசன் இன்ஃப்ளமேஷன். ஒபிசிட்டி இஸ் எ இம்பார்ட்டன்ட் ரீசன். இட் இஸ் அ ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேன்சர் ஆஸ் வெல், ஃபார் எனி கேன்சர் ஆஸ் வெல். இப்போ இந்த ஒபிசிட்டி இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு போது அதுக்கு இது ஃபுட்டால் தான் மோஸ்ட்டாக வருது, ஏன்னா சாப்பிட்றாங்க, அதனால தான் ஒபிசிட்டி ஆகுதுன்ட்டு. அப்போ அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கணும் நம்ம BMI லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு? அதாவது நார்மலாக ஒருத்தருக்குமே ஏஜ் ரிலேட்டட் அவங்களோட நீட் ஆஃப் கேலரிஸ் எவ்வளோ இருக்குது. நார்மலான ஒரு அடல்ட்டுக்கு ரஃப்லி 2500 கிலோ கேலரிஸ் தேவை. கொஞ்சம் ஒரு ஜென்ரலாவது சில நம்ம நார்மலாக எடுத்துக்கிற ஃபுட்ஸோட கலோரிக் வேல்யூ கண்டிப்பாக தெரியணும். ஒரு பாக்கெட் பால் எவ்வளோன்னு தெரியுது, ஒரு நியூஸ் பேப்பர் எவ்வளோன்னு தெரியுதுன்னா இதெல்லாமும் தெரியணும். ஒரு முட்டை சாப்பிட்டா 60 கிலோ கேலரி, அது ரொம்ப கம்மி ஆக்சுவலி. நீங்கள் நார்மலாக ஒரு பர்கர் அது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டிங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு 500 கிலோ கேலரிஸ் வரும்னா கிட்டத்தட்ட நீங்கள் 12 முட்டை சாப்பிட்லாம் ஒரு பர்கருக்கு ஈக்குவலண்ட்டாக. பட் அதே நேரம் ப்ரோட்டீன் கண்டென்ட் இன் எக் இஸ் ஹை. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எக்கை வச்சு. ஸோ நார்மலாக நம்ம எப்போ ஜாஸ்தியாக நம்மளுக்கு சாப்பிட தோணும், அந்த பசியை, அந்த ஹங்கர் இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். கார்போஹைட்ரேட்டோட மெயின் ட்ராபேக்கே என்னென்னா இட் காசஸ் கிரேவிங். நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்வீட்டு சாப்பிட வைக்கும். ஒரு பீஸ் மைசூர் பாக் அடிக்கிறீங்கன்னா இன்னொரு பீஸ் மைசூர் பாக் சாப்பிட தோணும். ஆனால் ஒரு பிடி சுண்டலை அள்ளி வாயில் போட்டு மின்னு தின்னீங்கன்னா அடுத்த பிடி சுண்டலை திங்கணும்னு உங்களுக்கு அவ்வளோ கிரேவிங் வராது, ஆனால் வயிறு ஃபுல்லாகும்.
ஸோ நம்மளுக்கு அந்த வயிறு ஃபுல்லாகிருச்சுனாலே வந்து அடுத்து சாப்பிட்ணுன்னு தோணாது. அப்போ வந்து அந்த சட்டைட்டினா வந்து நம்மளுக்கு வயிறு ஃபுல்லான ஃபீலிங்கை எந்த ஃபுட்டு ஈஸியாக கொண்டு வருதோ, கம்மியாக சாப்பிட்டா கொண்டு வருதோ அதை ப்ரிஃபரபிளி நிறைய சேர்த்துக்கணும். அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் ஹை ப்ரோட்டீன். வெஜிடேரியன்லேயும் இருக்குது, நான் வெஜிடேரியன்லேயும் இருக்குது. நம்ம வெஜிடேரியன் சொன்னோம்னா எல்லா பருப்பு வகைகள், சுண்டல், இது எல்லாமே வந்து வெஜிடேரியன். சோயா சங்க்ஸு, பன்னீர், மஷ்ரூமு. நான் வெஜிடேரியனில் பெஸ்ட்டு ஈஸி சீப் சோர்ஸ்னால் எக்கு தான். ஒரு எக்கு கிவ்ஸ் 6 grams ஆஃப் ப்ரோட்டீன். ஒருத்தரோட ரஃப்பான ஒரு நாள் தேவையான ப்ரோட்டீன் பார்த்தோன்னா 1 gram per kg. ஒரு 60 கிலோ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு நாள் தேவை 60 கிராம். ஸோ மற்ற எந்தெந்த ஃபுட்டில் இருந்தெல்லாம் ப்ரோட்டீனை கொண்டு வர முடியும்னு பார்த்து நான் சொன்ன நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கணும், நார் சத்து நிறையா இருக்கணும் ஃபுட்ஸில். நீங்கள் உங்கள் பீன்ஸு, கேரட்டு, வாழைத்தண்டு, நம்ம காய்கறின்னொடனே வெறும் கிழங்கு வகைகளோடு நிறுத்திடக்கூடாது. அதுலேயும் ஃபைபர் இருக்கும், பட் நாட் டு தட் எக்ஸ்டென்ட். உருளைக்கிழங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நேச்சுரலி அதோட கார்போஹைட்ரேட்டு தான் அதில் ஜாஸ்தி. கார்போஹைட்ரேட் ஒரு அளவுக்கு மேலே நம்ம யூசேஜுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாமே இட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு ஃபேட். அதை நம்ம உடம்பே கொழுப்பாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ நான் சாதம் தான் நிறையா சாப்பிட்றேன், நான் ஒன்றும் கொழுப்பாகவே சேர்த்துக்கல, நான் ஒன்றும் எண்ணெய் யாரும் லிட்டராக குடிக்க போகிறது கிடையாது, அப்புறம் எப்படி உடம்புல அவ்வளோ கொழுப்பு சேருது? வெறும் சாதமே அவங்களோட தேவைக்கு மேலே சாப்பிட்டால் இட் கேன் கெட் கன்வெர்டட் இன்டு எனி ஃபேட். அது ஃபேட்டாக நம்ம உடம்பே மாற்றிக்கும். ப்ரோட்டீனில் ஒரு அட்வான்டேஜ் மசில் மாஸ் பில்டிங். கொஞ்சம் லீன் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, மசிலும் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நிறைய சாப்பிட்ணுன்னே ப்ரோட்டீன் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம்னா மசில் மாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் தேவை. நான் எதையுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் இருக்கணும், ஆனால் இன் கரெக்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். ஓரளவு கார்போஹைட்ரேட், ஓரளவு ஃபேட்டு, ஓரளவு ப்ரோட்டீனு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரிச். நம்ம விட்டமின்ஸ், மினரல்ஸு, நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன்ஸு, அதுக்கு எல்லா விதமான சாப்பாடையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாலே இதோட டெஃபிஷியன்சின்னு ஒன்று பெருசாக நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம டே லைஃப்பில் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிட முடியாதுல்ல, அப்போ ஈட் மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நம்ம பழம், காய்கறி பார்த்தோம்னா நேச்சுரலி கலோரி கம்மியாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் வந்து பெரிய அளவு ஃபேட்டோ பெரிய அளவு கார்போஹைட்ரேட்டோ இருக்காது. கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டு, மோர் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸு, ஹை ஃபைபராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்நாக்காக சாப்பிட்றதெல்லாம் வந்து ப்ரிஃபரபிளி ஃப்ரூட்ஸாக. இப்போ நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock ஏதாவது ஒரு ஸ்நாக்கு, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அந்த நேரத்தில் ஒரு பப்ஸு, சமோசாவுக்கு பதிலாக ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக. இப்போ நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த இன்ஃப்ளமேஷன், இந்த இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறது எப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்கிறது இந்த இன்ஃப்ளமேஷனுக்கு அகைன்ஸ்டாக வேலை செய்யக்கூடியது. இது எதில் நிறையா இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா உண்டு. விட்டமின் ஏ, சிஇ, இது எதுலெல்லாம் நிறையா இருக்குதோ அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். விட்டமின் ஏ எதுலெல்லாம் இருக்குன்னா மஞ்சளாக, ஆரஞ்சாக இருக்கிற பழங்கள் எல்லாத்துலேயுமே, மாம்பழம், பப்பாளி, ஆரஞ்சு, இதில் எல்லாத்துலேயுமே ஏ இருக்கும். அகைன் விட்டமின் சி, புளிப்பாக இருக்கிற பழமெல்லாம் விட்டமின் சி தான். ஆரஞ்சு, நெல்லிக்காய், கொய்யா, இதெல்லாம் விட்டமின் சி ரிச்சு. சில ஆயில்ஸ்லேயும் வந்து விட்டமின் இ ரிச்சாக இருக்குது. அகைன் ஆயிலுங்கிறப்ப ப்ரிஃபரபிளி மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று உண்டு. நம்ம நார்மலாக நம்மளோட சன்ஃப்ளவர் ஆயில் அது இதெல்லாம் நம்ம ஆடில் பார்க்குறப்ப போடுறப்ப இட் இஸ் ரிச் இன் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மூஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. மூஃபா ரிச் ஃபுட்ஸ் வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் யுவர் கார்டியாக் ஹெல்த். ஸோ அந்த மாதிரியான குட் ஃபேட்ஸ் இருக்கிறதையும் அதுவுமே இன் மாடரேஷன், அதுவுமே ஒரு அளவு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டு வித் இந்த வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். நீங்கள் தான் ஸ்நாக்காக சாப்பிட்றதே ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறும் ஃபுல்லாகிடும். அகைன் யூ நீட் நாட் ஒரி அபவுட் அந்த நீங்கள் சொல்கிற நம்மளுக்கு கலோரி கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறீங்கள, அப்போ இந்த மாதிரி பழமா, தண்ணியா, இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இட் ஒன்ட் பி ஆஃப் எனி ஹார்ம். டாக்டர், அது மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அதனால ஹார்ட்க்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்? ஸோ நம்ம சொல்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனில் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலோட அளவு, ஒரு ஹார்மோனோட அளவு நம்ம பிளட்டில் ஜாஸ்தியாகும். இந்த அட்ரினலின் என்ன செய்யும்னா இதய துடிப்பை ஜாஸ்தியாகும், இதயத்தோட பம்பிங் வேகத்தை ஜாஸ்தியாகும், இந்த பம்பிங் ப்ரெஷரை ஜாஸ்தியாகும். எப்பயுமே நம்மளோட இதய துடிப்பு ஒரு 60லேருந்து 100 ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணணும். நம்ம இந்த யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணுறப்ப அது நல்ல கண்ட்ரோல்டு லெவலில் இந்த 60s மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். நம்ம படபடப்பானாவோ டென்ஷன் ஆனாவோ இந்த பீட்டு ஜாஸ்தியாகும். இவ்வளோ இந்த மாதிரி சுருங்கி விரிகிறப்ப தான் பிளட்டு வெளியில் வர முடியும். ரொம்ப வேகமாக இருக்கிறப்ப அதெல்லாம் சுருங்கி விரிய முடியாது, ஜஸ்ட்டு வைப்ரேஷன் மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும். அப்போ அடிக்குவேட் பம்பிங் இருக்காது. நம்மளோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்போ இதுதான் ஆகும். இந்த ஹார்மோன் ஓவராலாக ஹார்ட்டோட அது துடிக்கிற வேகத்தை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடுறப்ப போதுமான அளவு அடிக்குவேட் பிளட்டு வெளியில் வராது. ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயினாக ஸ்ட்ரெஸ், டென்ஷனில் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறோமோ அந்த நான் சொல்கிற அந்த 60 to 100 ரேஞ்ச், ஐடியலி ஒரு 70 to 80 இருக்கிறது தான் ஆல்வேஸ் அட்வைசபிள். அந்த ரேஞ்சில் நம்ம ஹார்ட் ரேட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா
வில் பி ஃபைன். இன்னைக்கு நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்னும் கேள்விகள் பாக்கி இருக்குது, நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.